வணக்கம் நண்பர்களே. டிகிரி படித்தவங்களுக்கு மாசம் ஒரு 1,50,000 ரூபா சம்பளத்துல வேலை அப்படின்னா இவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்ப வெளி வந்திருக்கு. ஆர்பிஐ கிரேட் பி ஆபீசர் ரெக்ரூட்மெண்ட்கான அனௌன்ஸ்மெண்ட் இது. ஸோ வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 வேகன்சி இருந்தாலுமே பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாருமே ஒரு தயாராக வேண்டிய ஒரு எக்ஸாம் தான் இந்த ஆர்பிஐ கிரேட் பி ஆபீசர். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி படிச்சிருந்தாலே போதும். சரிங்களா, நீங்க வந்து எனி டிகிரி கேன் அப்ளை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கேட்கல. ஸோ வெறும் டிகிரி படிச்சவங்களுக்கே மாசம் நான் சொல்றது கம்மியாக தான் 1,60,000 நீங்க வந்து டேக்கவுமே பண்ணலாம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ கிரேட் பி ஆஃபீஸர். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சு கொள்ளலாம். நான் வந்து சாதாரண ஒரு கிளர்க் எக்ஸாம் என்னால முடியல, இதெல்லாம் என்னால் கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் ஸ்கிப் பண்ண கூட இந்த வீடியோ வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்போ வந்து அது ஆல் ஓவர் இந்தியா வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்க. ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆர்பிஐயோட ஹெட் ஆஃபீஸ் வந்து நிறைய பேர் டெல்லியில் இருக்குன்னு நினச்சிருக்காங்க. ஓகேவா. ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கு. அப்ப நம்மவர்கள் வந்து குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா துபாய், சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்குள்ள போய் வேலை பார்ப்பாங்க. ஆனா பக்கத்து மாநிலத்துல போய் வேலை பார்க்கறதுக்கு அவ்வளவு யோசிப்பாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் அப்படிலாம் இருக்காது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து நம்ம சென்னையிலேயே ஆர்பிஐ பிரான்ச் இருக்கு, திருவனந்தபுரத்துல இருக்கு. ஓகேவா. ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில இருக்கு. ஸோ நம்ம வந்து எங்க வேணா ஒரு பணியாற்ற சூழலை தான் இந்த ஆர்பிஐ கிரேட் ஆஃபீஸர் வந்து இருக்கும். ஸோ இதற்கான கல்வி தகுதி, எப்படி விண்ணப்பிக்கிறது, அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளவு வச்சிருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கொள்ள போறோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இருக்கு. ஓகேவா. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து மேக்ஸிமம் சென்னை இருக்கும். மற்ற மெயின் சிட்டிலையும் அவங்க ப்ரொவைட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டெம்ப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா வந்து அடுத்த ஜூன் மாசத்துல இருந்து ஜூலைல இருந்து ஐபிபிஎஸ் சீசன் வந்து ஆரம்பிச்சிடும். என்னோட ஐபிஎல் சீசன் மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஸோ பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலைல இருந்து நிறைய எக்ஸாம்ஸ் வரும். ஐபிபிஎஸ் கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி, அது ரீஜனல் ரூரல் பேங்க், அது தமிழ்நாடு கிராம பேங்க் போன்ற இது வரும். அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் வரும். கிட்டத்தட்ட 4 கேட்டகரியில வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வரும். சரிங்களா. ஸோ இதே போல எஸ்பிஐ கிளர்க்கு வரலாம், எஸ்பிஐ பிஓ இருக்கலாம். ஆனா அந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான். ஸோ இப்போ நீங்க ஒரு முனைப்புல வந்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த 2026 ஒரு நல்லதொரு வேலைவாய்ப்பு பெறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம பேங்கிங் எக்ஸாம் போறோம் அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி. சரிங்களா. ஸ்பீடா இருக்கணும், அக்யூரேசியா இருக்கணும். இதுலதான் இந்த எக்ஸாமினேஷன்லயுமே அவங்க வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கறது. ஸோ நீங்க வந்து ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து அக்யூரேசி ரொம்ப முக்கியம். ஒரு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோ போட்டு விட்டா அமௌண்ட் வந்து பல்கா இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நீங்க தான் தண்டை கட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் அவங்க வந்து ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி வந்து எதிர்பார்க்கறாங்க. ஸோ அதற்கான முனைப்போட வந்து தயாராகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்லதொரு பேங்க் எக்ஸாம் வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீட்டெயில் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து அதை ஃபுல்லா பார்த்துட்டு தவறாம அப்ளை பண்ணுங்க.